நேற்று எடுத்த ஒரு மிக்சடு விளாக் தான், ஒரு டிஃப்ரெண்ட் விளாக். கோவக்காய் பொரியல், இருப்புளி குழம்பு, கொஞ்சோண்டு பருப்பு இருந்தது, சாம்பார் எல்லாமே வச்சேன். மாங்காய் ஊறுகாய் எல்லாமே வச்சேன். அந்த சாம்பார் வந்து பழைய பருப்பில் வச்சுருந்தேன், அதனால் அதை தூக்கி அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சாயங்காலம் தோசைக்கு ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்புளி குழம்புன்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, வேக வச்சு தேங்காய், வரமிளகாய், பெருங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி விதை, இது புளி, மிளகா வத்தல் வச்சு நல்லா வறுத்து அரைச்சி அந்த காய்கறியில் கலந்து கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி நான் வந்து 2 புளி குழம்பு நிறைய தடவை அந்த ரெசிபி என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பன்னீர் சோடா மத்தியானத்தில் சாப்பிட்டோம், ஒரு 12 மணி போல். லெமன் புளிஞ்சு ரோஸ் மில்க் சிரப்பு விட்டு ஐஸை போட்டு அதில் வந்து சோடா வாங்கி வச்சுருந்தோம், அதை ஊற்றி நல்லா வெயிலுக்கு வந்து நல்லா இருந்தது அந்த பன்னீர் சோடா. உடனே மீஷோலேருந்து ஒரு வந்திருந்தது, எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஷூ. நான் ஷூ வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க, நிஜமாவே 150 ரூபாய்க்கு ஷூ கிடைக்குதான்னு. நிஜமாக 146 ரூபா தாங்க அது ஷூ. நான் வந்து 6500 ரூபாய்க்கு ஷூ வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், 4500 ரூபாய்க்கு ஷூ வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே என் காலுக்கு ஒத்துக்கலை. மற்றவங்க ஸ்கின்னை பற்றி எனக்கு தெரியாது, நல்லா கடிச்சு கொதறி எடுத்து. ஆனால் இந்த மீஷோ ஷூ அப்படியே இருந்தது, அதே கம்பெனி, அதே பார்த்து அதே ஆர்டர் பண்ணேன். நான் அது வாங்குறப்ப 170 180, இப்போ 146க்கு ஆஃபர் போட்டிருந்தான், வாங்கினேன். நிஜமாவே சூப்பராக இருக்குது. நமக்கு விலையை பற்றி கிடையாது, நம்ம காலுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அது 5000 10,000 கோடி ரூபா இருந்தால் கூட நம்ம காலுக்கு அது ஒத்துக்கணுமே. அதனால் எனக்கு இந்த ஷூ நல்லா ஒத்துருக்கு. நீங்களும் யாராவது வாங்கி 146 ரூபா தானே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாயங்காலம் சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸு, அந்த மிக்ஸை 200 கிராம் எடுத்து கலந்து, வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் 2 கிடந்தது, ஆனியன் இருந்தது, வாழைக்காய் இல்லை. அப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வழக்கம் போல் ஒரு செட்டு, சாம்பார் காலையில் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம், அந்த சாம்பார் சூப்பராக. உருளைக்கிழங்கு பஜ்ஜி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஒன்றுமே கலக்கலை, ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போடலை. கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் கூட போட்டேன், வேறு எதுவுமே கலக்கலை. அப்படியே கலந்து சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எப்பயுமே கடலை மாவு அரிசி மாவு கலந்து போடுவேன். இன்றைக்கி வந்து அது பேக்கெட் ரெடிமேட் வாங்கி வச்சுருந்தேன். எப்பயுமே பஜ்ஜி வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது சாப்பிட்டு ஆகணும், அல்லது எனக்கு வந்து அது என்னமோ ஜென்ம சாபலே தீராது போல் இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டு. கடையில் வாங்குறது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, அடைச்சி ஒரு வெரைட்டி தான் சாப்பிட முடியுது, அதுவும் வயிற்றுக்கு சரியாகவே ஒத்துக்கிறது இல்லை. இது வீட்டில் நிறைய தடவை நல்லா சாப்பிட்டாலும் ஒன்றுமே செய்யறதில்ல. கடைசியில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஆனியன் போட்டுட்டு பச்சை மிளகாய் பஜ்ஜி பச்சை மிளகாய் எடுத்துட்டேன், மிளகாய் பஜ்ஜி. அப்புறம் மத்தியானம் சாயங்காலம் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு ரோஸ் மில்க், அதே ரோஸில் வச்சு பாலை விட்டு தயிரை போட்டு ரோஸ் மில்க், கொஞ்சோண்டு எண்ணெய் மிஞ்சி இருந்தது, கொஞ்சம் எடுத்து ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வந்து அந்த குழந்தை கொஞ்சம் நீளமாக ஃபிங்கர் சிப்ஸ் கணக்கில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தது, போட்டு எடுத்தாச்சு. விட தான் பாக்கி. நேற்று சாயங்காலம் வந்து ரொம்ப எம்மியாக இருந்தது. அந்த பஜ்ஜியும் ரோஸ் மில்க்கும் காஃபி குடிக்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நைட்டு கூழ் சாப்பிடுவோம், வயிற்றுக்கு ஒத்துக்கும்னு நினச்சி கூழ் காய்ச்சி தான் வச்சேன். ஆனால் நாங்கள் நைட்டு ஒன்றுமே சாப்பிடல, வெறும் ஆளுக்கு ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு படுத்துட்டோம். நிறைய பஜ்ஜி சாப்பிட்டதுனால இந்த கூழுடைய ப்ரிப்பரேஷன் நாளைக்கு கூலாக காமிக்கிறேன்.